வாரம் ஒரு வீடியோ போடுறோம். ஃபிட்னஸ்ல சேலஞ்சு. நான் வந்து கையை உண்டாம எப்படி உட்காருறது எப்படின்னு தெரியுங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் அந்த ஷார்ட்ஸ்ல பாருங்க. இந்த பாருங்க, நீங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்றோம்னா, நம்ம மூட்டு வலிக்கு முக்கிய காரணம் கையை ஊண்டி உட்கார்றது, கையை ஊண்டி எந்திரிக்கிறது. அப்போ இந்த மூட்டுக்கு போக போக வயசாகிட்டே தான் போகுது. ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லி தரேன் பாருங்க. காலை இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. உங்க பாடி வெயிட்ட முன்னாடி கொண்டு வாங்க. கையை நீட்டி இப்படி முன்னாடி கொண்டு வந்து உட்காந்துட்டீங்க. அவ்வளவுதான். எழுந்திருக்கிறது அதே தான். இங்க பாருங்க, கொஞ்சம் வெயிட்டானவங்க என்ன பண்ணுங்க, அப்படி முன்னாடி தள்ளி அப்படி எழுந்திரிக்க போறீங்க. அவ்வளவுதான். இது டெய்லி பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அந்த சேலஞ்ச் தான் இன்னைக்கு தம்பி உள்ள வைப்பா. கிரவுண்ட்ல காலையில சண்டே மார்னிங் விளையாட வந்த பசங்களை வச்சு பண்றேன். பெரிய ஆளுனால ஒண்ணு கூட பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணினா மூட்டு வலி மட்டும் இல்லைங்க, நம்ம மொழி எப்பவுமே இளமையா இருக்கும். அதான் இந்த கான்செப்ட் போறோம். தம்பி உன் பேர் என்ன பேரு? பிஆர் லோஹித். உன் பேரு? ஏ மகதீஷ். தம்பி ஃபேஸ் கிளியரா தெரியுதுல? கமலேஷ். கமலேஷ். எஸ் கவின் வேந்தன். இன்பா. சூப்பர். போலாமா? உங்க 5 பேர்ல யார் அதிக வாட்டி கையை உண்டாம உட்கார்ந்து எந்திரிக்கணும். சரியா? போலாமா? 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 ஃபுல்லா எந்திரிக்கணும். ஃபுல்லா உட்கார்ந்து எந்திரிக்கணும். 7 8 மெதுவா கூட பண்ணு, ஒன்னும் அவசரம் இல்ல. 10 11 டேய் இவன் தானே அசால்ட்டா பண்றான்டா. 13 14 15 16 17 19 20 டேய் தம்பி இவன் தானே ஓவர்ல போயிட்டு இருக்கான். 21 பண்ணிட்டான்டா. 21 இன்னும் பண்ணலாமா? அவ்வளவுதான் முடியுமா? அவ்வளவுதான் முடியும். ஆமா, நீ பண்ணு. ஓகே, ஃபுல்லா உட்காரு. சூப்பர். வீட்ல எப்படி பண்ணுவீங்க? வீட்ல வந்து சும்மா கையை ஊண்டி உட்காந்துருக்கியா இல்ல கையை ஊண்டி வந்துருப்பா இல்லையா? ஆக்சுவலா இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்? கையை உண்டாம உட்காரணும், கையை ஊண்டி தான் எந்திரிக்கணும். கையை உண்டாம தான் எந்திரிக்கணும். சரியா? உட்காரும் போதும் இப்ப நான் சொன்ன மெத்தட்ல உட்காருங்க. எழுந்திரிக்கும் போது அதே மெத்தட்ல வந்து அப்புறம் நீங்களும் உங்களுக்கும் வயசா பெரிய ஆளாக மொழி வலிக்க ஆரம்பிச்சிடும். உங்களால அப்புறம் ஓடி போய் ஜம்ப் பண்ண முடியாது, அல்ல மேல ஜம்ப் பண்ண முடியாது. இதெல்லாம் போயிடும், இந்த ஆக்டிவ் எல்லாம் போயிடும். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இந்த மாதிரி கையை ஊண்டி எந்திரிக்கிறதா. சரியா? இப்ப இந்த பையனை வந்து ஓடி வந்து ஜம்ப் பண்றான்னா பண்ணிடுவான். ஆனா கொஞ்சம் ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து ஜம்ப் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னா, இங்கதான் மூட்டுக்கு வயசாயிருச்சே, அதுக்கு வேலையே இல்லையே, மோஷன் போறதுக்கு மட்டும்தான் உட்கார்றது. அப்பதான் எந்திரிக்குது. அப்பவும் கையை ஊண்டி எந்திரிக்காத. இப்பெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு ஆக்டிவா வச்சுக்கிறோமோ நம்ம உடம்ப இதை சமக்கிறதுக்கு, இதை உட்காரும் போது எந்திரிக்கும் போது இது அந்த லோடு தாங்கினா கூட போதுங்க. இது என்ன, இதோட நல்லா ஹைட்டாவே ஜம்ப். சின்ன பசங்க தம்பி இதை ஜம்ப் பண்ணிடுவியா? அப்போ இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம மொழியானது நம்ம உடம்ப தூக்குற அளவுக்கு அதுக்கு டெய்லி பிராக்டிஸ் இருந்தாலே, நம்ம சின்ன வயசுல தம்பி இதை ஜம்ப் பண்ணு. சோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுவான் தம்பி. மேல எவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ணுவான், நல்லா மேல ஜம்ப் பண்ணு. இந்த மாதிரி ஜம்ப் பண்றது, லாங் ஜம்ப் தவறுது, இது எல்லாமே இப்ப வந்து பசங்க சின்ன பையன் தானே. இதை டெய்லி பண்ண சொன்ன மாதிரி உட்காந்து இருந்துச்சுன்னா, நல்லா உட்காந்து இந்த மாதிரி எழுந்துச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறமே இதே ஆக்டிவ்ல இருக்கலாம்ல இந்த வீடியோட கான்செப்ட். ஓகே நண்பர்களே, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.